ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம இந்த வாரம் ஒரு குதிரைவாலி அரிசியில கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்கா பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். கண்டிப்பாக நல்லா ஊறணும். ஊறியாச்சு. இனி இதை வந்து வடிகட்டி நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா காய வைக்கணும். ஒரு அரை மணி நேரத்தில் ஃபேன் காற்றுலேயே காஞ்சிருங்க. பாருங்கள், எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஒரு துணியில் நல்லா விரிச்சிட்டு ஃபேன் காற்று கடியிலே போட்டுருங்க. நல்லா காஞ்சு சீக்கிரம் அரை மணி நேரத்தில் ஆறிடும். நல்லா ஒட்டாமல் கையில் ஒட்டாமல் வந்தால் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜலிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது போதும் இருக்கட்டும். இனி நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சும் போது ரொம்ப கம்பி பாதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு கால் கப்பு தண்ணியில் 1.5 கப்பு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். பொடிச்சு போட்டிருக்கேன். நல்லா உருகி வரட்டும். உருகி வந்தாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இனி இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏதாவது மண்ணா கல்லாக இருந்தால் போட்டுமே. வடிச்சாச்சு. இனி இந்த கொதிக்கிறது ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இதுலேயே நம்ம 3/4 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டத்தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீடியம் ஃப்ளேமிலே போட்டுருங்க. 2 பிஞ்சு உப்பும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, அடி பிடிச்சிட போகுது. நல்லா ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். கூட நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ வேணால் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் பிடிக்காது, ஏலக்காய் வாசனை, அதனால தான் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனா பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இனி இதை நம்ம கை பொறுக்கல, ரொம்ப ஆற வேண்டாம். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்ச ஷேப்புக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம். இதை ஆவியில் வேக வைக்கணும். அதுக்காக நான் இந்த தட்டில் தான் வைக்கிறேன். எல்லாம் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது இட்லி பாத்திரத்தில். இந்த தட்டை இறக்கி வச்சுட்டு இன்னொரு இட்லி தட்டுலேயும் கொஞ்சம் மாவு இருந்தது, அது இதுலேயும் வச்சாச்சு. ரெண்டையும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். எப்படியும் மில்லட்டுக்கு நல்லா வேகணும். பாருங்கள், வெந்துருச்சு. குத்தி பார்க்கலாம். ஒட்டவே ஒட்டலை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இனி இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.